ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி? ரோமரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கம் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் இந்த பூமியில மானிட பிறப்பாக வந்து வாழ்ந்தார்? அவர் இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குது? எதுக்கு சொர்க்கம் நரக வாழ்க்கையெல்லாம் இருக்கு இந்த உலகத்துல? அந்த சொர்க்க வாழ்வை நாம் சுதந்தரிக்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்று நாம் அறிந்து கொள்ள ஒரு பிரசங்கியார் மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் பாருங்க, பிரசங்கியாரை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இன்னைக்கும் பாருங்க, மலை நாட்டுலலாம் இருக்காங்க. மலை நாட்டுல, மலை பகுதிகளில் காட்டுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளில் இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பாருங்க, இன்னும் கூட இயேசு யார்? அவரும் ஒரு மனிதனாக இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே பாக்குறோம் இல்லைங்களா? நிறைய இடங்கள்ல காந்தி புத்தர் அவங்களோட வச்சிருக்காங்க. ஆனா உண்மையாகவே அவர் ஒரு இரட்சகர். அவர் இல்லைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது, சொர்க்க வாழ்வு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் ஒரு காலத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது இன்றைக்கும். ஆனா இன்னும் கூட பாருங்க, இந்த ஜெனரேஷன்ல நான் பார்க்கும் பட்சத்துல இன்னும் கூட காட்டுவாசிகள் இருக்கிறாங்களா? இன்னும் கூட கிராமங்கள் இருக்கிறதா அப்படின்னா இன்னைக்கும் இருக்கு. இன்னும் அறியாத மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி கேள்விப்படுறது? இன்னைக்கும் கிராம ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ஆனாலும் பல பேர் சிட்டி ஊழியத்தை விரும்புறாங்க. சில பேர் மட்டும்தான் காட்டுல போய் நான் ஊழியம் பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பிரசங்கியார்கள் போகிறாங்க. ஆனா இங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நான் பார்க்கிறேன், பத்ம தீவுல இருந்து யோவான் ஒரு பகுதியை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தேவனுடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியும் தான் நான் இங்க இருக்க காரணம். காட்டுல கூட வாழ முடியுமா அப்படின்னா அது அடுத்த மெசேஜுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க. காட்டுல கூட வாழலாம், ஆனா 2 விஷயம் இருக்கணுமா? என்ன விஷயம் அப்படின்னா, ஒண்ணு தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துல நிரப்பிட்டீங்களா? இன்னொன்னு இயேசு கிறிஸ்துவை பத்தி பாருங்க, உங்களுக்கு சாட்சி இருக்கா? எவிடன்ஸ் இருக்கா? ஆண்டவர் உங்களுடைய இரட்சகர், நீங்க பிரத்யட்சமா அவரை பார்த்திருக்கீங்களா? பிரத்யட்சமா அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்ல பிரத்யட்சமா அவர் உங்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரா? சாட்சி இருக்கா? அப்போ பத்ம தீவுல இருந்து, அதாவது விஷப்பூச்சிகள் நிறைந்த ஒரு காட்டுல இருந்து, பத்ம தீவுல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க. ஆண்டவர் பாருங்க கொடுத்த தரிசனங்கள் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். காட்டுல உட்கார்ந்து இருக்கிற மனுஷனுக்கு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் சூழ்நிலை? விஷப்பூச்சிகள் கடிச்சு இன்னைக்கு செத்துருமா, நாளைக்கு செத்துருமா, இப்படிதான் தோன்ற ஒரு நிலையில ஒரு புதிய வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். பரலோகங்கள் திறக்கப்படுகிறதை காண்கிறார். என்ன நடக்க போகிறது? ஆண்டவர் வருகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் வெண்குதிரையில வரப்போகிறார். வானங்கள் இடி இடிக்கும் அங்க முழங்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் ஒரு ராஜாவை போல இறங்கி வரப்போகிறார் என்று பல விதங்கள்ல அந்த வாசிக்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு லைஃபை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பகுதியில வாசிக்கும் பொழுது இந்த தரிசனங்கள் எங்க கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு காட்டுல வாடுற ஒரு மனிதனுக்கு கிடைச்சது. அவர் எழுதப்பட்டதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ தேவன் பாருங்க, பிரசங்கியார் இல்லாவிட்டால் என்ற தலைப்புல பார்க்கிறோம். பிரசங்கியார் இல்ல அப்படின்னா என்னதான் கடவுள் செஞ்சிருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒருத்தர் தேவை இல்லைங்களா? என்னதான் உங்க தாத்தா பாட்டி சொத்து எழுதியிருந்தாலும் அதையெல்லாம் உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்படி ஆள் இல்லாம அந்த பத்திரத்தை யார்கிட்டயோ யார் வீட்லயோ கொடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சொத்தே தெரியாம நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா சொத்து இருந்து என்ன பிரயோஜனங்க? அப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லாமே செய்து முடிச்சிட்டார். சிலுவையில மரணத்தை அவர் பாருங்க ருசி பார்த்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு தனக்காக பாருங்க வாழல, அவர் நமக்காகவே உயிரை துறந்தார். ஆனாலும் அதை சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனாலதான் பிரசங்கியார் நிஜமாகவே அவர் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியத்துக்காக ஏற்படுத்தின ஒரு மனிதனாக, ஒரு மத்தியஸ்தர்களாக, அவர் நம்மை போல ஆண்டவர் பாருங்க ஒரு மனிதனாக இந்த உலகத்துல அவர் எதுக்கு? அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கியார். அவர் தான் முதல்ல ஊழியம் பண்ணார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க பிரசங்கம் பண்ணி சீஷர்களை ஏற்படுத்தி உருவாக்கி வச்சுட்டு தான் அவர் பரமேறினார் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் இன்னைக்கு பிரசங்கியார் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்துதான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த வார்த்தைகள். அப்போ நிறைய பிரசங்கியார்கள் எழும்பணுங்க. ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறபடினால் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க பிரசங்கியார் நிச்சயமாகவே வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரசங்கியார் இருக்காங்க. ஆனாலும் இன்னும் நிறைய இடங்கள்ல சுவிசேஷம் போகாத இடத்துக்கு போகணும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம்.
எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல பிரசங்கியார் இல்லாவிட்டால் எப்படி அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். ஒரு பிரசங்கியார் ஆண்டவரை குறித்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ண, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்ல அப்படின்னா, நாங்க ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு டீச்சர் இருந்தால் தான் நாங்கள் படிக்க முடியும். அப்படிதான் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எதுக்காக வந்தார், இதனால எங்களுக்கு என்ன உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக பிரசங்கியார் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி கேள்விப்படுவோம், எப்படி விசுவாசிப்போம், எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். ஆண்டவரை தொழுது கொள்வதன் மூலம் எங்களுக்கு பல காரியங்கள், பல ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரை ஆத்மாக்குரிய ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட ஆண்டவரை சரீர விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சரீரத்துல ஆராதிக்கும் போது பலன் கிடைக்கிறது, ஆவி உற்சாகம் அடைகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவரே தகப்பனே, நல்ல பிரசங்கியார்கள் இனி எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருவரும் எழுந்து வாலிப பிள்ளைகளை எழுப்பி உலகத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக, உலகத்துக்காக ஆண்டவரே மக்களுக்காக பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக எழும்பி தேவனுடைய வார்த்தை ஆண்டவரை கொண்டு செல்லுகிற ஆண்டவரை ஒரு தூதராக வைக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.